Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து உயிர்மெய் உச்சரிப்பா எப்படி ஒவ்வொரு கான்சனன்ட் எழுத்துக்களோட உச்சரிப்பு வருது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம புதிய ஒரு உச்சரிப்பு தான் கத்துக்க போறோம். மற்ற கான்சனன்ட் அதாவது 21 கான்சனன்ட் எழுத்துக்கள் கூட இந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பு சேரும் போது எப்படி நமக்கு உச்சரிப்பு வருது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு லேர்ன் பண்ணலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய சவுண்ட் ஈயோட சவுண்டு தான் கத்துக்க போறோம். ஈயோட ஏ அப்படிங்கிற சவுண்ட் வச்சுதான் இன்னைக்கு மற்ற கான்சனன்ட் கூட இந்த சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சவுண்ட்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ரீட் பண்ணும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, இந்த ஈயோட ஏ அப்படிங்கிற சவுண்டு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அண்ட் ஈஸியா எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பியோட சவுண்டு இப்பு. இப்பு ஏ பே. ப ஏ பே. எக்ஸாம்பிள் பாருங்க, பே இல் பெல். பெல். 2 எல் வந்தாலுமே நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஒரே ஒரு எல்லோட இல்லு சவுண்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி பே இட் பெண்ட். பெண்ட். பியோட சவுண்டு இட்டுங்கிற சவுண்டு, அப்போ பெண்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பெக். 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 அப்போ இப்பு ஏ பே. பே. நெக்ஸ்ட் பாருங்க, சி கூட ஈ வரும்போது சீக்கு 2 சவுண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சவுண்டு இக்குங்கிற சவுண்டு, ஒரு இஸ்ன்ற சவுண்டு. இக்குன்ற சவுண்டு எதுக்கெல்லாம் வரும்னா ஏ ஓ யூ. இந்த 3 உயிரெழுத்தோட சி சேர்ந்து வரும்போது இக்குன்ற சவுண்டு கொடுக்கணும். இதுவே ஈ கூடையும் ஐ கூடையும் வரும்போது இஸ்ன்ற சவுண்ட் வரும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஈ வர அப்படின்றதுனால நம்ம இக்குன்ற சவுண்டு சொல்லக்கூடாது, இஸ்ன்ற சவுண்டு தான். இஸ் ஏ சே. சே இட் சென்ட். சென்ட். சே இல் செல். செல். டியோட சவுண்ட் என்னது? இட். இட் ஏ டே. டே. டே டென். டே டென். எஃபோட சவுண்டு இஃப்ங்கிற சவுண்டு, இஃப் ஏ ஃபே. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏங்கிற சவுண்டு தான் வரும். ஃபே. ஃபே இட் ஃபெட். ஃபே இட் ஃபெட். நெக்ஸ்ட் ஜிக்கும் அதே மாதிரி தான். நம்ம சிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஜிக்கும் 2 சவுண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சவுண்டு இக்குங்கிற சவுண்டு, அடுத்த சவுண்டு இஜ்ஜுங்கிற சவுண்டு. இக்குன்ற சவுண்டு எங்கெல்லாம் வரும்னா ஏக்கு, அதே மாதிரி ஓக்கு யூ. ஏ ஓ யூ. இந்த 3 எழுத்தும் ஜிக்கு அடுத்து வந்துச்சுன்னா இக்குன்ற சவுண்டு கொடுக்கணும். இதுவே ஈயும் ஐயும் வந்துச்சுன்னா இஜ்ஜுன்ற சவுண்டு கொடுக்கணும். ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த எக்ஸம்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த ரூல் தான் நம்ம 95% ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்க ஈ வருது அப்படின்னும் போது நம்ம என்ன சவுண்டு கொடுக்கணும்? இஜ்ஜுங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ இஜ்ஜு ஏ ஜே. ஜே. ஜெம். ஜெம். இதுவே ஜே நரல். ஜெனரல் அப்படின்ற வேர்டுலையுமே நமக்கு இஜ்ஜு ஏ ஜேங்கிற சவுண்டு தான் வரும். ஜெனரல். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஹெச்சோட சவுண்டு இஹு அப்படின்ற சவுண்டு. இஹு ஏ ஹே. ஹே. எக்ஸாம்பிள் ஹே ஹே ஹென். ஹென். நெக்ஸ்ட் ஒன் ஹே இல் இப் ஹெல்ப். ஹெல்ப். நெக்ஸ்ட் ஜேக்கு என்ன சவுண்டு? இஜ்ஜுங்கிற சவுண்டு. இஜ்ஜு ஏ ஜே. ஜே எட் ஜெட். ஜெட். ஜே லி ஜெலி. ஜெலி. அடுத்தது கே. கேயோட சவுண்ட் என்னது? இக்கு. இக்கு ஏ கே. கே இக் கெக். கெக். நெக்ஸ்ட் ஒன் எல். எல்லோட சவுண்ட் என்னது? இல். இல் ஏ லே. லே. அப்போ லே க் லெக். லெக். லே இட் லெட். லெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இம் ஏ மே. மே இட் மெட். மெட். இங்க பாருங்க, எஸ் இருக்கு. எஸ்ஸோட சவுண்டு இஸ் அப்படியே இருக்கும். இம் ஏ மே இல் ஸ்மெல்.
ஸ்மெல். ஹே, ஜே, கே, லே, மே. அடுத்த செட் பாருங்க. என்னோட சவுண்ட் என்னது? இன்னுங்கிற சவுண்டு. தமிழ்ல இன் வந்து நிறைய இருக்கு. நம்ம எந்த இன் வேணாலும் எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே இன்னுக்கு தான் இன்னுன்ற சவுண்ட் இருக்கு. இன், ஏ, நே. அப்போ நே, இட், நெட். நே, சியுகேயோட சவுண்ட் என்னது? இக்குன்ற சவுண்டு. அப்போ நெக், நெக். அதே மாதிரி நே, இக்ஸ்ட், நெக்ஸ்ட். எக்ஸோட சவுண்டு இக்ஸ் அப்படின்ற சவுண்டு. அப்போ நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். அடுத்தது இப், ஏ, பே, பே, இட், பெட், பெட். பெக், பே, இக், பெக். இது பே, இக், பெக். இது பெக், இது பெக். ஜிக்கு வந்து இக்கு அப்படின்ற சவுண்டு கொடுக்கணும். இது இக்கு, இது இக்கு அந்த சவுண்டு. அடுத்து கியூக்கு வந்து பாருங்க. கியூவோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு. இக்கு, ஏ, கே. நெக்ஸ்ட் ஆரோட சவுண்டு இர். இர், ஏ, ரே, ரே, இட், ரெட், ரெட். ரே, இஸ்ட், ரெஸ்ட். இங்க எஸ் சவுண்டு இஸ், டியோட சவுண்டு இட்டு. அப்போ ரே, இஸ், இட், ரெஸ்ட். ஏன்னா இதுக்கு அடுத்தது கான்சனன்ட் வரனால அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. இர், ஏ, ரே, இஸ்ட், ரெஸ்ட். அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்க. எஸ்ஸோட சவுண்ட் என்னது? இஸ். இஸ், ஏ, சே. எக்ஸாம்பிள் சே, இட், செட். டியோட சவுண்ட் என்னது? இட்ன்ற சவுண்டு. அப்போ செட். இங்க பாருங்க. சே, இன், இட், சென்ட், சென்ட். அடுத்தது சே, இல், செல், செல். இன்னு, ஏ, நே. இப்பு, ஏ, பே. இக், ஏ, கே. இர், ஏ, ரே. இஸ், ஏ, சே. அடுத்தது டி. டியோட சவுண்டு இட்டு அப்படின்னு சொல்லணும். டியோட சவுண்டு இட்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது ரெண்டுக்கும் உச்சரிக்கிறதுல தான் நம்ம வித்தியாசம் வந்து காட்டணும். இது வந்து இட்டு, ஏ, டே. இட்டு, ஏ, டே. டே, டென். டே, இஸ், இட், டெஸ்ட். டே, இல்லோட சவுண்டு இல்லை, டெல். அதே மாதிரி யூ, ஏ, வே, வே, இட், வெட். டபிள்யூக்கும் யூ சவுண்டு தான். வே, வே, இட், வெட், வே, இட், வெட், வென். இங்க WH வரும்போது இவன்ற சவுண்ட் மட்டும்தான் வருது. அப்போ யூஏ, வே, வென். அடுத்தது பாருங்க. இக்ஸ், ஏ, சே, சே. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஒய்யோட சவுண்ட் என்னது? இ அப்படிங்கிற சவுண்டு. இ கூட்டல் ஏ வந்து ஏ, ஏ, எட், எட், எஸ், எஸ். இஸ், ஏ, ஜே, ஜே. ஈயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சவுண்டு இருக்கு. ஈங்கிற சவுண்டும் இருக்கு, அதே மாதிரி ஏங்கிற சவுண்டும் இருக்கு. இ, ஏ சவுண்டு இருக்கு. இதே லாங் சவுண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈங்கிற சவுண்டும் இருக்கு. ஈக்கு ஈங்கிற சவுண்டும் இருக்கு. அது இந்த ஈ எழுத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஈங்கிற சவுண்டு இன்னும் ஒரு சில காம்பினேஷனுக்கு வந்து வரும். ஏக்கு வரும், ஈக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஈங்கிற சவுண்டு இருக்கு. ஸோ தனித்தனியாக நம்ம வந்து சவுண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சில இடங்களில் கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி கான்சனன்ட் எழுத்தோட அந்த வவல் சேரும்போது நமக்கு எப்படி உயிர்மை உச்சரிப்பா மாறுது அண்ட் வார்த்தைகள்ல எப்படி வருது அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்றது ஈஸியா வந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த சவுண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி இப்பவே போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.